ஹாய், வெல்கம் டு ஸ்கந்தா ட்ரேட். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு ஷேரை லாங் டேர்ம்க்கு வாங்குறீங்க. அப்படி வாங்கும்போது அந்த ஷேரை வந்து நீங்கள் ஒரு கரெக்டான ப்ரைஸில் தான் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத என்னைக்கா செக் பண்ணியிருக்கீங்களா? ஸோ எப்படி வந்து நம்ம கரெக்டான ப்ரைஸில் ஒரு ஷேரை வாங்கியிருக்கோமா அப்படின்றத ஃபண்டமெண்டலாக பார்க்குறது அப்படின்றத தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனியோட ஷேர் வந்து கரெக்டான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா, இல்லை நம்ம கரெக்டான ப்ரைஸில் தான் வாங்கிட்டு இருக்கோமா அப்படின்றத நம்ம 3 ஃபேக்டர்ஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புக் வேல்யூ, இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ, பி ரேஷியோ. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் வேல்யூ அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஸோ இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர் அப்படின்றத நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனி நம்மளுக்கு இருக்குது. இன்கேஸ் அந்த கம்பெனி வந்து ஃப்யூச்சரில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி அந்த கம்பெனி வந்து மூடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கம்பெனி இது வரைக்கும் வாங்கியிருக்கிற கடன், லோன் ப்ளஸ் வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தர வேண்டிய அமௌண்ட்டு, இது எல்லாத்தையுமே வந்து அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் அப்படின்றது திருப்பி தர வேண்டியிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுனால ஷேர் மார்க்கெட்லேயும் அந்த ஷேரை வந்து அகெயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பையர்ஸ் அப்படின்றவங்க யாருமே பெரிய லெவலில் வரமாட்டாங்க. ஸோ மார்க்கெட் வந்து டெய்லி வந்து அந்த லோயர் சர்க்யூட்டை ரீச் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி வந்துட்டு என்னென்ன பேங்க்ஸுக்கு ப்ளஸ் வந்து அதர்வைஸ் கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படின்றத கொடுத்து உங்களுக்கு வந்து அதை திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்றவங்களும் நம்ம கம்பெனியில் ஒன் ஆஃப் தி பார்ட்னர் தான் அப்படின்றப்ப ஸோ எல்லாம் பொறுத்து போக மிச்சம் அமௌண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ அதுக்கப்புறம் தான் நம்மளோட அமௌண்ட்ஸ் அப்படின்ட்டு திருப்பி தருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த எல்லா செட்டில்மெண்ட்டையும் முடித்து நம்மளுக்கு அந்த ஷேர்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து பேலன்ஸ் வரும். இப்போ ஷேர் ஹோல்டர் ஆகிய நம்மளுக்கு இப்போ நம்ம அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அந்த கம்பெனியோட டோட்டல் அசட்ஸை வந்து சேல் பண்ணிவிட்டு அவங்களோட டோட்டல் லைபிலிட்டிஸை வந்து செட்டில் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்கும், நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த புக் வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பஜாஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இந்த பஜாஜோட புக் வேல்யூ வந்து 1038. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு கரண்ட்லி வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 7785 ரூபாயில் வந்து இருக்குது. இன்கேஸ் இந்த கம்பெனி வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த புக் வேல்யூவான 1038 அப்படின்ற அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஷேருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கம்பெனி வந்து நம்ம வாங்கவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை மூடிடுவாங்களா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் உங்களுக்கு மூடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கம்மி தான். இன்கேஸ் அது இப்படி நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ எந்த மாதிரி வந்து ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து இப்போ டிசிஎஸ் பாருங்கள். டிசிஎஸோட புக் வேல்யூ வந்து 275 ரூபா. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 4149 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ட்ரேட் அப்படின்ட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ இது உங்களுக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஷேருக்கு 275 ரூபா அப்படின்ற ரேஞ்சு தான் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஸ்டேட் பேங்க் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இதோட புக் வேல்யூ வந்து 402 ரூபா. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 713 ரூபாயில் வந்து உங்களுக்கு ட்ரேட் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ பார்க்கலாம். இப்போ புக் வேல்யூ அப்படின்றது இந்த கம்பெனி வந்து இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடியது. இப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படின்றது அது ஃப்யூச்சரில் வந்து என்ன மாதிரி க்ரோத் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ. இந்த இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, அந்த கம்பெனியோட ஏர்னிங் ப்ளஸ் வந்து க்ரோத்து ப்ளஸ் டைம் இந்த மூணையும் வச்சு உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாட்டா வந்து லாஸ்ட் 10 இயர்ஸில் உங்களுக்கு அந்த ஏர்னிங் பர் ஷேர் வந்து உங்களுக்கு மேலேயும் வந்திருக்கு, கீழேயும் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி மாறி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஃப்யூச்சரில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. ஸோ அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதோட பி ரேஷியோ அப்படின்றதையும் பார்த்துக்கணும். ஸோ இப்போ இந்த பி ரேஷியோ அப்படின்றது இல்லையா, இதை வந்து நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம், அந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு கரெக்டான விலையில் தான் வாங்கியிருக்கோமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், அந்த ப்ராடக்டோட ரேட் வந்து உங்களுக்கு ஒரு கடையில் 10 ரூபான்னு வைக்கிறாங்க. ஸோ இன்னொரு கடையில் வந்து
ரூ. 20 விற்கிறாங்க, இன்னொரு கடையில் வந்து ரூ. 100 அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ரூ. 100 அப்படின்ற கடையில் வாங்கிட்டோம். ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரூ. 10 இருக்குது, ரூ. 20 இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு ரூ. 10 ப்ராடக்ட்டும் வாங்கியிருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டான ரேஞ்சில் தான் வாங்கியிருக்குமா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்காக இந்த பி ரேஷியோ அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ எப்பவுமே ஒரு ஸ்டாக் வந்து வாங்கும்போது நம்ம அந்த புக் வேல்யூ, அப்புறம் இன்ட்ரின்சிக் வேல்யூ, அப்புறம் பி ரேஷியோ அப்படின்ற மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்யூவேட் பண்ணிட்டு தான் ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு புக் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 402 இருக்குது. இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 766 இருக்குது. ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி பி படி வந்து பார்த்திங்கன்னா இதோட இண்டஸ்ட்ரி பி வந்து 9.90 இருக்குது. பட் ஆனால் இந்த ஸ்டாக் வந்துட்டு 9.87 இருக்குது. ஆக்சுவலாக இந்த பி ரேஷியோ வந்து இது வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து 531 இருக்குது. அப்போ ஸ்டேட் பேங்க் வந்து உங்களுக்கு எப்போனாலும் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு அப்படின்னா அந்த 531 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்றது உங்களுக்கு சொல்லுது. நெக்ஸ்ட்டு வந்து டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸில் புக் வேல்யூ 278 இருக்குது. ஸோ இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 4055 இருக்குது. ஸோ வந்து ரொம்பவே உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ புக் வேல்யூ அப்படின்ற பொறுத்த வரைக்கும் இது வந்து அக்செப்டபுள் கிடையாது. அதே மாதிரி பி ரேஷியோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட இண்டஸ்ட்ரி பி வந்து 32.4, இந்த ஸ்டாக்கோட பி வந்து 32.2 இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் இது வந்து அக்செப்டபுள் தான். நெக்ஸ்ட்டு இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 2350 அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போ டிசிஎஸ் வந்து உங்களுக்கு கிராஷ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்மளுக்கு 2350 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எம்ஆர்எஃப். ஸோ எம்ஆர்எஃபோட புக் வேல்யூ வந்து 37,328. ஆக்சுவலாக அது ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1,50,630 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இது புக் வேல்யூவோட உங்களுக்கு பல மடங்கு அதிகமாக ட்ரேட் நடந்துக்கிட்டு. ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு அக்செப்டபுள் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரி பி பார்த்தோம்னா இதோட இண்டஸ்ட்ரி பி வந்து 26.9, இந்த ஸ்டாக்கோட பி 31.6. அப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக தான் ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதுவும் நம்மளுக்கு அக்செப்டபுள் அப்படின்றது கிடையாது. ஸோ இதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது 52,154 அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூவை விட உங்களுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக தான் ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டில் வாங்குறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ இதே நம்ம ட்ரேடிங் பர்பஸ்க்காக நம்ம அந்த எம்ஆர்எஃப்ல என்ட்ராகிறோம் அப்படின்னா என்ட்ராகிக்கலாம். பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம இவ்வளோ விஷயங்கள் அப்படின்றதே நம்ம செக் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்ற பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா இது ஃப்யூச்சரில் எப்போ வேணாலும் வந்து உங்களுக்கு டவுன் ஆகி 52,154 அப்படின்ற வேல்யூ வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது இருக்குது அப்படின்றதான் சொல்ல வருது. ஸோ இப்போ லாங் டேர்ம்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா இந்த டேட்டா எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்குறது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அனாலிசிஸ். இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் வந்து பை அண்ட் செல் பண்ணுறா தான் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with Skandha and make your stock and option trading courses dreams come true. Download the app now.